அந்த தவளுகாரரை கூட்டுவாமா. வந்துருங்க. பிரார்த்தனை யார் மேல கொடுத்தனோ அவங்கள கூப்பிடுங்க ஐயா. மெயின் வாங்கம்மா மகேஸ்வரி. இருங்க ஐயா, அடிச்சுக்கிறேன். ஆகா எவ்வளவு மங்களகரமா சிரிச்ச முகமா இருக்காங்க, இவங்கள போய் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க? நீங்க வேற இங்கதான் இவ்ளோ அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடி ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். எப்பயுமே ஐயா இருக்கிறாங்க வீட்டுல. பொய் தாங்க ஐயா பேசுறாங்க. அத கூட விட்டுருங்க ஐயா. இவங்க இங்கேயும் நிறைய வில்லிங்க இருக்காங்க. நானும் பாத்திருக்கேங்க ஐயா. எத்தனையோ வில்லிங்கள நானும் பாத்திருக்கேங்க ஐயா. எங்க அம்மாக்கு காது கேட்காம போயிடுச்சுங்க ஐயா. ஆமாங்க. எங்க அப்பா ஓங்கி ஒரு அரவிட்டு எங்க அம்மாக்கு வந்து காது கேட்காம போயிடுச்சுங்க ஐயா. எங்க அம்மா என்ன பார்க்க வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, காரக்குழம்புல மிளகாத்தூளை கலந்து கொடுத்துருக்குங்க ஐயா. காரக்குழம்புல மிளகாத்தூள் தானே போடுவாங்க? அதுதான்மா குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு அதுக்கு மேல மிளகாத்தூளை போட்டு அதுக்கு மேல காரக்குழம்பு ஊத்தி கொடுத்து நான் வேற ஹீரோயின் ஏதாவது பண்ணணுங்களே, அதை வேற செஞ்சு நான் வேற சாப்பிட்டுட்டேங்க ஐயா சீரியல்ல. அதுக்கப்புறம் பின்னாடி என்னாச்சு? அது பின்னாடி ஆன கதையை விடுங்க. அது நமக்கு இப்ப தேவை கிடையாது. இப்ப அந்த வீட்டுல நான் வாழலாமா வேணாமா, இந்த பையன் கூட குடும்பம் நடத்தலாமா வேணாமா? அது வேண்டாம். இவன் இந்த குடும்பம் தான் இல்ல ஐயா. இவர்தாங்க ஐயா எனக்கு புருஷனா வர்க் பண்றாரு அந்த வீட்ல. எனக்கு புரியல, என்ன பேச விட மாட்டேங்கிற. எனக்கு புரியல. உன்னை நான் பேச விடல, உன்னை இவதான் இவ்வளவு நேரமா பேச விடல. உனக்கு இன்னொன்னு தெரியுமா, 5 நிமிஷமா தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கதை சொல்லுது. அதுல இந்த கேரக்டர் வரவே இல்லையே. எப்பயுமே ஏப்பா கடையில இருக்க மிளகா பொடி வருது, காரக்குழம்பு வருது, ஆனா இத நீ எங்க வந்த? ஐயா 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 கேளுங்க ஐயா. ஏன் வரலன்னா கேளுங்க ஐயா. மிளகா பொடி வாங்க போயிட்டானா? இல்லங்க ஐயா, இந்த கேரக்டர் சீரியல்ல ரொமான்டிக் சீனு, கிஸ் குடுக்குற சீனு, கட்டி பிடிக்கிற சீனுக்கு மட்டும் தான் ஐயா வருது. ரூம்குள்ள நான் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுதுங்க ஐயா. ஹாலுக்கு போய் அம்மா சொல்றதுக்கு எல்லாம் இப்படி தலையாட்டுதுங்க ஐயா. என்னங்க ஐயா பண்றது? ஒரு முடிவு என்னோட வாழ்க்கைக்கு இல்ல, ஒரு முடிவு ஒண்ணு சொல்லுங்க. சொல்றேம்மா, இப்படி வாமா. இல்ல பூங்குடி, அவ ஓடி போய் முதல்ல எனக்கு சப்போர்ட் கூட்டு வந்தேனால என் பையன் அவளுக்கு சப்போர்ட்டான்னு கேளுங்க முதல்ல. இருங்க சரவணா, நான் சொல்றது தானே கேட்பேன். ஆமா இருங்க சரவணா, நான் அசிங்க அசிங்கமா கேட்பேன். இருங்க ஐயா. ஐயா இருங்க. சரவணா, அம்மா சொன்ன கேப்பேல? ஆமா பாருங்க ஐயா, இதாங்க ஐயா நடக்குது வீட்ல. பாத்துக்கோங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் அம்மா 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 அம்மானே இருந்தா எப்படிங்க ஐயா நாங்க குடும்பம் நடத்துறது? எனக்கு புரியல. சரி ஐயா, நான் இப்ப இந்த குடும்பத்துல எப்படி வாழ்றது? இப்படி சாப்பாட்டுல மிளகா பொடியை கலக்குறாங்க, வீட்டுல நான் வந்து நடந்து போனா அவங்க பெத்த பொண்ணு விளக்கெண்ணெயை ஊத்தி வலிக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் எப்படி வாழணுமா வேணாமா, இல்லன்னா இங்கே பிரிச்சு விட்டுருங்க ஐயா. அதாவது ஒரு பையன் வந்து பொண்டாட்டிக்கும் சரி அம்மாவுக்கும் சரி 2 பேர்த்துக்கும் நடுவில் இருந்து 2 பேர்த்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை சமாதானப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம். நம்மளை நம்பி வந்திருக்க பொண்ணையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்மளை சின்ன 10 மாதம் சுமந்த தாயும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். சுமக்கவே இல்லைண்ணே உங்களை. சுமக்கவே இல்லையா? நீங்க யாரோட பிள்ளையோன்னு பாத்துக்கோங்க ஐயா. சுமக்கவே இல்லையா? சுமந்தா தான் தாயா? ஐயா இப்ப என்ன நீங்க போயிட்டீங்க, இருங்க முடிச்சிட்டு போவோம். காரக்குழம்பு இவனுக்கு குடுமா கொடுத்துருக்கணும் ஐயா. இவனுக்கு தவறு பண்ணிட்டோம். ஐயா அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, கும்பலா அதனால ஒரு மாதிரி இருக்கு, நான் தனியா நின்று சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. அங்க நின்று சொல்லிட்டேன், ஒரு 3 நிமிஷம் கொடுங்க ஐயா. வாங்க வாங்க இங்க வாங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சின்ன வயசுலயே ரவுண்ட் ட்ராலி தாயை இழந்த நானு எனக்கு சித்தியை வந்து அம்மாவை நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். சிரிக்க கூட பேச விடுறாங்களா பாரு. ரீடேக் உண்மை. சின்ன வயசுலயே தாயில ஆர்ஆர் பிஜிஎம் பாடி போட்டுருவேன். சின்ன வயசுலயே தாயில இருந்த இந்த சரவணனுக்கு தாயே வந்தது தான் மகேஸ்வரி அம்மா. 10 மாதம் சுமக்கலன்னா கூட என்னை தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தது எங்கள் அம்மா. திடீர்னு வந்தது இந்த பூங்குடி. அவன் மேலே அன்பு வச்சேன்தான், ஆனால் அவள் வந்து எங்கள் அம்மாவை வந்து வில்லி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எங்கள் அம்மா சொல்கிறத நம்பக்கூடாது, எங்கள் அம்மா எனக்கு தப்பு தான் பண்ணுறாங்க, என்னை படிக்க வைக்கல, எனக்கு துரோகம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறா. ஆனால் என் முன்னாடி என் தாய் பாசம் தான் நிற்கிது. அதுக்கு முன்னாடி இந்த பொண்டாட்டி பாசம் தடுமாறுது. இந்த நேரத்தில் நான் என் பொண்டாட்டி பக்கம் நிற்கவா, என் அம்மா பக்கம் நிற்கவா?
எனக்கு ஒருமே புரியல. இந்த சரவணனுக்கு தமிழ்நாட்டு மக்கள், சன் டிவி நேயர்கள், நீங்க தான் எனக்கு ஒரு விடை கொடுக்கணும். நாட்டை மட்டும் சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல, இந்த பாட்டு தானா? ஐயா என்னாச்சு? ஐயா என்ன செத்துட்டானா? ஏய், ஏய். நீயோட செத்துட்டானா? இங்க வா. ஆ, நீ பேச ஆரம்பிச்சு பொங்கல் முடிஞ்சு தீபாவளியே வந்துருச்சு. இரு, நீ இரு. இதுவரை அம்மா, கேட்டது அம்மா, இன்டர்வல் ஒரு பிளாக் தான். இங்க வா. இனிமே தான் முடிச்சு. கதையோட நீ வாமா, அங்க சுவாரஸ்யம். வா, அங்க வா. ம். ஐயா ஐயோ நான் தான் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு ஐயா பிராது கொடுத்தது என் தப்பு தாங்க உன் தப்புதான், ஓ தப்புதான். அம்மா கடைசியா ஒண்ணு கேக்குறேம்மா, இந்த மருமக உன்னை இவ்வளவு கிளி கிழிச்சிட்டு இருக்கா, நீ என்னம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்க? மருமக கிளிக்கல, வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலான்றா. உனக்கு புரியுதா புரியலையா? உனக்கு அது பிடிச்சிருக்குங்க? எனக்கு ஓகே. எங்க 2 பேருக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. ஓகே. எனக்கு ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தண்டை சோறு இருக்கிற இடத்துல நாங்க மாமியார் மருமகள ஒத்துமையா இருக்கோம்னு சொல்றீங்க. ஐயா நன்றி ஆ. நன்றி நன்றி நன்றி.